திமுக அரசாங்கம் மானங்கட்ட அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கம் 2026 என் தளபதி முதலமைச்சர் ஆனா ஒரு டாஸ்மாக் கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்றதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இந்த மானங்கட்ட அரசாங்கம் நடக்கிறதுனால இந்த மரமே நகராட்சி சுத்தமான நகராட்சியா, தூய்மையான நகராட்சியா, இந்த நகராட்சி கேவலமான நகராட்சியா மாறிக்கொண்டிருக்குது. என் மக்களுக்காக, என் தமிழக வெற்றிக்காக தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இந்த பகுதியில் இந்த கடை வேணான்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுமே தவிர பொதுமக்களுக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ எந்த பிரச்சனையும் கொடுத்து வைக்கலப்பா. இது திமுக அரசாங்கத்தை நாங்கள் முழுக்க எதிர்த்து பேசுறதுனால எங்கள் தலைமைக்கு, எங்கள் கட்சிக்கு நடக்கிற பெரிய ஒரு எங்கள் அழுத்தமே, எங்கள் கட்சி கொடுக்குற அழுத்தமே, ஆளுங்கட்சியோட அழுத்தமே இதுதான். நாங்கள் எது பண்ணாலும் அந்த இடத்துல போலீஸை வச்சு ஒடுக்குறாங்க, எங்களை அடக்குறாங்க. முடிஞ்ச இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு ரிமாண்ட் பண்ணு, ஏற்று வண்டிலன்றாங்க. இந்த ஒயின் ஷாப்பை கண்டிப்பாக இங்கேருந்து எடுக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் மீண்டும் தொடர்ன்றதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். உருவாக்குவோம் அப்படின்றது இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களோட தீர்மானங்கள்லாம் இது ஒன்று. உங்க ஆட்சி இந்த 5 வருட காலத்துல முடிஞ்சு அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. நீங்க அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினீங்களா? தமிழ்நாட்டில் முதன்மை நகராட்சி இப்படி ஒரு நகராட்சியில் அப்பட்டமா ஒரு பொதுமக்கள் வசிக்கிற பகுதியில் நடுவில் சென்டர் பாயிண்ட்ல ஒரு ஒயின் ஷாப்பை வச்சு எத்தனை வருஷமா எத்தனை கட்சிங்க இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. கடை மாற்றுங்க. நாங்கள் கடை வைக்க வேணாம்னு சொல்ல, நீங்கள் கடை வச்சாலும் எடுக்க போகிறது கிடையாது. நாங்கள் கடையை பொதுமக்கள் கோயில் இருக்க பகுதியில் கடை வேணாம், அதை வேறு இடத்துல மாற்றிங்கன்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் தவிர வேறு எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது. இது முழுக்க என் மக்களுக்காக, என் தமிழக வெற்றிக்காக தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இந்த பகுதியில் கடை வேணான்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுமே தவிர பொதுமக்களுக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ எந்த பிரச்சனையும் கொடுத்து வைக்கலப்பா. அனுமதி வாங்கி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அது எங்கள் மேலே இருக்க அழுத்தங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதிகாரிங்க அவங்க வேலையை செய்யணும். ஆனால் நாங்கள் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறதுனால கொஞ்ச நேரத்துல நீ பார்த்துருப்பீங்க இந்த கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ சலசலப்புன்றது. இது திமுக அரசாங்கத்தை நாங்கள் முழுக்க எதிர்த்து பேசுறதுனால எங்கள் தலைமைக்கு, எங்கள் கட்சிக்கு நடக்கிற பெரிய ஒரு எங்கள் அழுத்தமே, எங்கள் கட்சி கொடுக்குற அழுத்தமே, ஆளுங்கட்சியோட அழுத்தமே இதுதான். நாங்கள் எது பண்ணாலும் அந்த இடத்துல போலீஸை வச்சு ஒடுக்குறாங்க, எங்களை அடக்குறாங்க. முடிஞ்ச இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு ரிமாண்ட் பண்ணு, ஏற்று வண்டிலன்றாங்க. இதெல்லாம் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் மூலமாக வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் வரப்போகிற காலங்களில் 2026 என் தளபதி முதலமைச்சர் ஆனால் ஒரு டாஸ்மாக் கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்றதை எங்கள் தமிழக வெற்றி கழகம் மூலமாகவும் எங்களை வழிகாட்டி எங்கள் அண்ணன் புதுஸ்ரீ ஆனந்த் அவருடைய வழிகாட்டுதல் போய்ட்டும் நடக்காது. இதுக்கப்புறம் 2026 ஒரு ஒயின் ஷாப் கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்றதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம்.